வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே வாலிபரை கொலை செய்து கடற்கரையில் வீசி சென்ற வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் இறந்த மாற்றுத்திறனாளி சிறுவனின் கண்களை அவரது பெற்றோர் தானமாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் புயல் நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஈசிஆர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரிடர் மேலாண்மை சட்டப்படி புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து வரிகள், கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அருகே வாலிபரை கொலை செய்து கடற்கரையில் வீசி சென்ற வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் மரக்காயர் தோப்பு வீதியை சேர்ந்தவர் சிவா, வயது 23. ஹோட்டல் ஊழியரான இவர் கடந்த 8ஆம் தேதி புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவா அதே பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அதனை தட்டி கேட்ட அப்துல் சலாம் வயது 19 என்பவருக்கும் மோதல் ஏற்பட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து அப்துல் சலாம் தனது நண்பரான அமீஸுடன் சேர்ந்து சிவாவை சமாதானம் பேசுவதற்காக அழைத்து சென்று கொலை செய்து கடற்கரையில் வீசியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்த 2 சிறுவர்களையும் கைது செய்தனர். 2 சிறுவர்களையும் கடலூர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் அப்துல் சலாம், அமீஸ் ஆகிய இருவரையும் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இறந்த மாற்றுத்திறனாளி சிறுவனின் கண்களை அவரது பெற்றோர் தானமாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆனந்த நகர் அன்னை வீதியை சேர்ந்தவர் ரமேஷ் மகாலட்சுமி தம்பதி. இவர்களது மகன் நவ்தீப் வயது 11, மாற்றுத்திறனாளி. பிறந்தது முதல் உடல் நலம் பாதித்த நிலையிலிருந்த நவ்தீப் திங்கட்கிழமை உயிரிழந்தார். அவரது பெற்றோர் மகனின் கண்களை தானம் செய்ய முன்வந்தனர். இதையடுத்து நவ்தீப் கண்களின் கருவிழிகளை புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் பெற்று சென்றனர். அவரது கருவிழிகள் பார்வை இழந்துள்ள 4 பேருக்கு பொருத்தப்பட உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்திய செஞ்சிலுவை சங்க புதுச்சேரி கிளை நிர்வாகி ஐயனார் செய்தார். மேலும் நவ்தீப் உடலுக்கும் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் புயல் நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஈசிஆர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பத்தில் நகராட்சிக்குட்பட்ட 10 மற்றும் 12ஆம் வார்டு பகுதியில் ஆதி திராவிட மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு புயல் நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு பக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பள்ளி வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்கள் அணிவகுத்து நின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் மறியலை கைவிடவில்லை. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தால் அரையாண்டு தேர்வுக்கு செல்லும் பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதை போராட்டக்காரர்களிடம் தெரிவித்தார். மேலும் வருவாய் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண பட்டியல் வந்துள்ளதாகவும் விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பேரிடர் மேலாண்மை சட்டப்படி புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து வரிகள், கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து பேசினார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து புதுச்சேரி வரிகள் மற்றும் கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தார்.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகளை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அரசு அறிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி ஜூன் 30ஆம் தேதி வரை மக்களுக்கு உரிய சலுகைகள் அளிக்க வேண்டும் என கூறினார். பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அனைத்து வரிகள் மற்றும் கடன்களை முதலமைச்சர் ரத்து செய்து அறிவிக்க வேண்டும் என்றும், மழைநீர் புகுந்த மிகவும் சேதாரம் அடைந்த அனைத்து வீடுகளுக்கும் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், அனைத்து படகுகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட நெல் பயிர், மணிலா, கரும்பு, சவுக்கு, வெற்றிலை, வாழை, பயிர் வகைகள் உள்ளிட்ட பயிர்களுக்கு தகுந்ததாற்போல் தனித்தனியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் இணைய வழியில் பெண்கள் உள்ளிட்ட 8 பேரிடம் ரூபாய் 3.24 லட்சம் மர்ம நபர்கள் மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை பகுதியைச் சேர்ந்தவர் அரபிந்தோ பவித்ரா. அவர் வீட்டின் தொலைபேசி வாடிக்கையாளர் சேவையை கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கட்டணம் செலுத்தி மறுபடி செயல்படுத்த கோரியுள்ளார். அப்போது பேசிய மர்ம நபர் ரூபாய் 10 முதலில் செலுத்த கூறியுள்ளார். உடனே அரபிந்தோ பவித்ரா பணம் செலுத்தியுள்ளார். அதன்படி அவரது தொலைக்காட்சி மறுபடியும் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 69,000 மர்ம நபர்கள் எடுத்தது தெரியவந்தது. புதுச்சேரி அய்யனார் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆனந்தி நாயர். இவர் இன்ஸ்டாகிராம் செயலியில் குறைந்த விலையில் ஆடைகள் வாங்க முயற்சித்துள்ளார். அப்போது தென்பட்ட விளம்பரத்தில் குறிப்பிட்டபடி ரூபாய் 84,920 செலுத்தி ஆடையை பெற முயற்சித்துள்ளார். ஆனால் பணம் செலுத்திய பிறகு ஆடைகள் அவருக்கு வந்து சேரவில்லை. இதேபோல புதுச்சேரி கொம்பாக்கம் ரேவன்குமார் வெளிநாட்டில் வேலை தேடிய நிலையில் மர்ம நபரிடம் ரூபாய் 22,000 செலுத்தியும், காரைக்காலை சேர்ந்த பிரவீன் குறைந்த விலையில் கேமரா வாங்க மர்ம நபரிடம் ரூபாய் 44,000 செலுத்தியும் ஏமாந்து உள்ளனர். புதுச்சேரியில் ஓரிரு நாட்களில் மட்டும் 8 பேரிடம் இணையதளம் வாயிலாக ரூபாய் 3.24 லட்சத்தை மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது இணையவழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் ஜெனரல் ராகவ் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் துணை இயக்குநர் ஜெனரல் ராகவ் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மாண்புமிகு இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் கர்னல் மேனன் ஆகியோர் உடனிருந்தனர். மத்திய குழு 2 நாள் புதுச்சேரியில் முகாமிட்டு ஆய்வு செய்த நிலையில் புயல் நிவாரணம் கொடுப்பதற்கான பணிகளை அரசு முடக்கிவிட்டுள்ளது. மத்திய அரசின் உதவி கிடைக்கும் வரை காத்திருக்காமல் புயல் நிவாரணம் வழங்கும் பணியை புதுச்சேரி அரசு முடக்கிவிட்டுள்ளது. முதற்கட்டமாக 3.54 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு புயல் நிவாரணமாக 177 கோடியை பெற நிதித்துறை ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதித்துறையின் ஒப்புதல் கிடைத்ததும் அடுத்த வாரமே அனைவரது வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு திட்டமிட்டு பணிகளை வேகப்படுத்தி வருகின்றது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய இடங்களில் 10,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் நாசமாகி பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஹெக்டருக்கு தலா ரூபாய் 30,000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறந்த மாடுகளுக்கு தலா ரூபாய் 40,000, இறந்த கிடாரி கன்றுகளுக்கு தலா ரூபாய் 20,000 தரப்பட உள்ளது. சேதமடைந்த 15 கூரை வீடுகளுக்கு தலா ரூபாய் 20,000, பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ரூபாய் 10,000 தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர் முதல் தெருவில் வேணுகோபால் என்பவருக்கு சொந்தமான காலி மனை ஒன்று உள்ளது. அங்கு குப்பைகள் மலை போல் குவிந்துள்ளதால் விஷ ஜந்துக்கள் தொல்லை இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியதுடன் காலி மனையை சுத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை காலி மனையில் இருந்து வந்த 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு எதிரே நின்ற மோட்டார் சைக்கிளுக்குள் நுழைந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேர நேர் தேடலுக்கு பிறகு 2 சக்கர வாகனத்தில் இருந்த பாம்பை உயிருடன் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பாம்பை பாதுகாப்பாக வனத்துறையில் ஒப்படைத்தனர்.
தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளு வண்டியும் 47 பெண்களுக்கு 65 இலவச தையல் மிஷன்களையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் தையல் பயிற்சி முடித்த 65 மகளிருக்கு தையல் மிஷினும் முத்தியால்பேட்டையில் வழங்கினார். தொடர்ந்து தொகுதி திமுக அலுவலகத்தை திறந்து வைத்த சிவா கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனிபால் கென்னடி, சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட திரளாக பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள சலானி ஜுவல்லரி மார்ட்டை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்தியாவிலேயே நகை விற்பனையில் தனித்துவமாக விளங்கும் சலானி ஜுவல்லரி மார்ட்டின் துவக்க விழா புதுச்சேரி மிஷன் வீதியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சலானி ஜுவல்லரி மார்ட்டின் உரிமையாளர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜெயந்திலால் சலோனியால் தொடங்கப்பட்ட நிறுவனம் சென்னை, மதுரை என தற்போது புதுச்சேரியில் மிக பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியில் புத்தம் புது வகையில் எங்கும் பார்த்திராத, எங்கும் கிடைக்காத வகையில் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஆன்டிக், டெம்பிள், ஜூடோ, போல்கி, விக்டோரியன், டைமண்ட் நகைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் சலானி ஜுவல்லரி என்றும், இந்த நகை மாளிகையில் நீங்கள் எதிர்பார்க்கும் மிக சிறந்த வேலைப்பாடு மற்றும் மாறுபட்ட கலை நயத்தில் தங்க, வைர நகைகள் மற்றும் போல்கி நகைகளை காணலாம் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 1008 சங்கு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்து உள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமிக்கு 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் வலம்புரி சங்கை சிவாச்சாரியர்கள் ஏந்தி பிரகாரம் சுற்றி வந்தனர். பின் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. சங்காபிஷேக விழாவில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத் தம்பிரான் சுவாமிகள், சங்காபிஷேக விழாவில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே வாலிபரை கொலை செய்து கடற்கரையில் வீசி சென்ற வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் இறந்த மாற்றுத்திறனாளி சிறுவனின் கண்களை அவரது பெற்றோர் தானமாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டுக்குப்பம் பகுதியில் புயல் நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஈசிஆர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரிடர் மேலாண்மை சட்டப்படி புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து வரிகள், கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.